கடந்த மாதம் கிட்டத்தட்ட 262 பேரை பலிவாங்கிய அகமதாபாத் ஏர் கிராஷ் சம்பவத்தை பத்தின பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளியாகி இருக்குதுங்க. என்னதான் ஏர்கிராஃப்ட் விபத்துக்குள்ளானதுக்கான காரணத்தை அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இப்போ மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, கடைசி சில நிமிடங்கள்ல காக்பிட்ல அந்த பைலட்ஸ் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல மறைக்கப்பட்ட சில தகவல்களையும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற சில குளறுபடிகளும் அது எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளையும் பத்தியும் ரொம்பவே டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தறோம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த மாதம் குஜராத்தில் அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே நடு ஊருக்குள்ள போயிட்டு கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தாங்க இல்லையா. இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. எதனால அந்த ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லயே கிராஷ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளும் எழுப்பப்பட்டு வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பலர் சொன்ன விஷயம், அந்த ஒரு ஏர்கிராஃப்ட்ல ஃபியூயல் ரொம்ப ஹெவியா இருந்திருக்கலாம், அதனால கூட கிராஷ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கறது அப்ப ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அங்க இருக்கிறவங்களை ரெஸ்கியூ பண்றதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்ஸ் அந்த இடத்துல இருந்த எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணி எல்லாம் கொஞ்சம் சரி பண்ண பிறகு அந்த ஒரு கிராஷ் சைட்ல இருந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கறத ரெட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு பிளாக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல இருக்கிற எல்லா டேட்டாவுமே இருக்கும். பைலட்ஸ் என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்க என்ன மாதிரியான சுவிட்சஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க, என்னதான் அந்த காக்பிட்குள்ள நடந்துச்சு அப்படிங்கறத பத்தின எல்லா டேட்டாவுமே இருக்கும். அந்த ஒரு பிளாக் பாக்ஸ் ரிட்ரைவ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக யூஎஸ்க்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனின் மூலமா இப்போ பல தகவல்கள் வெளியாகி இருக்குதுங்க. அந்த அமெரிக்க கம்பெனி பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இப்போ ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்தியா சார்பில் வெளியிடப்பட்டிருக்குதுங்க. சரிப்பா, இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஒரு விமானத்துல பெரிய அளவுக்கு எந்த கோளாறும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதன் பிறகு ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு கிராஷ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, யூஸ்வலா ஒரு ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணும் பொழுது அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய ஃபியூயல் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஃபியூயல் ஸ்விட்சை ஆன்ல வச்சிருக்கணும். இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா தான் இன்ஜினுக்கு ஃபியூயல் அப்படிங்கிறது போகும். இதை எப்போ லேண்ட் பண்றாங்களோ லேண்ட் பண்ண பிறகுதான் மறுபடியும் இதை ஆஃபே பண்ணணும். அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஏர் இந்தியா விமானத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த ஃபியூயல் ஸ்விட்சை ஆன் பண்ணி தான் டேக் ஆஃப் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா டேக் ஆஃப் பண்ண சில நிமிடங்கள்லயே பாத்தீங்கன்னா ஃபிளைட்டுக்கு அந்த ஆல்டிடியூட் அப்படிங்கிறது கிடைக்கல. மேல போகணும் இல்லையா, அதனால ஃபிளைட்னால மேல போகாம கீழே வந்திருக்குது. ஃபிளைட்டோட ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குது. எதனால இப்படி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லி அங்க இருந்த பைலட் பார்க்கும் பொழுது அந்த ஃபியூயல் ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பொசிஷனுக்கு போயிருக்குது, அதாவது ஆஃப் பொசிஷனுக்கு வந்து போயிருக்கு. அது ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னாலே என்ஜினுக்கு ஃபியூயலே போகல அப்படின்னு அர்த்தம். என்ஜினுக்கு ஃபியூயல் போகல அப்படின்னா என்ஜினே ரன் ஆகாது இல்லையா. ரெண்டு என்ஜினுமே பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிருக்குது. இதை பார்த்த பைலட் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த கோ பைலட்டை பார்த்து கேட்டிருக்காரு, ஏன்பா எதுக்கு வந்து இந்த ஃபியூயல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி. அதுக்கு பக்கத்துல இருந்த பைலட் பாத்தீங்கன்னா இல்ல நான் ஆஃப் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் பாக்ஸ்ல காக்பிட்ல பேசின எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க. இந்த ஃபியூயல் ஸ்விட்ச் தான் பாத்தீங்கன்னா இங்க முக்கியமான கல்பிரிட்டாவே இங்க மாறி இருக்குது. இதனால இன்ஜினுக்கு ஒழுங்கா அந்த ஃபியூயல் போகாததுனால ஆட்டோமேட்டிக்கா ஃபிளைட்டுக்கு ஆல்டிடியூட் கிடைக்கல, கீழே விழுந்து வந்து கிராஷ் ஆயிருக்குது. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது எழுப்பப்படுதுங்க. டேக் ஆஃப் பண்ணும்போது ஃபியூயல் ஸ்விட்சை ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட ஆரம்பிக்குது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ஃபியூயல் ஸ்விட்ச் ரெண்டுமே ஒரே டைம்ல ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபியூயல் ஸ்விட்ச்ல ஒரு லாக்கிங் மெக்கானிசம் வந்து இருக்கும். நார்மலான ஸ்விட்ச் மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்க ஸ்விட்ச் மாதிரி தட்டுனா போதும் ஆன் ஆயிரும், தட்டுனா போதும் ஆஃப் ஆயிரும் அப்படிலாம் இருக்காதுங்க. இது எவ்வளவு முக்கியமான விஷயம், ஒரு இன்ஜினுக்கே போகக்கூடிய ஃபியூயலையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் இல்லையா. இதனால இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அவ்வளவு சீக்கிரம் ஆனோ ஆஃபோ பண்ண முடியாத வகையில தான் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பொசிஷன்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த லாக்கை எடுத்து விட்டு தான் ஆஃபுக்கு வந்து கொண்டு போகணும். இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ரெண்டு சுவிட்சுமே ஆஃபுக்கு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த ஏர்
இந்தியா சம்பவத்துல பாத்தீங்கன்னா 2 சுவிட்சுமே ஒரே ஒரு செகண்ட் கேப்ல ரெண்டுமே ஆஃப் கண்டிஷனுக்கு போயிருக்குது டேக் ஆஃப் ஆன பிறகு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு சுவிட்ச் ஆன்ல இருந்திருந்தா கூட ஏதோ ஒரு என்ஜினுக்காச்சும் ஃபியூயல் அப்படிங்கிறது போயிருக்கும். அந்த த்ரஸ்ட் அப்படிங்கறது அந்த ஒரு என்ஜினை வச்சாச்சும் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும், நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க 2 என்ஜினுமே ஆஃப் ஆயிட்டதுனால பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபிளைட்டை திரும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல, போயிட்டு வந்து கிராஷ் ஆயிருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது யூஸ்வலா எடுத்ததுமே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்தினுடைய பெயரை காப்பாற்றணும். ஸோ இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா போயிங் இல்லையா, அந்த போயிங் நிறுவனத்தினுடைய பெயரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பழி அப்படிங்கிறது பைலட்ஸ் மேலதான் விடும். ஸோ பைலட்ஸ் தான் வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லப்பட்டதுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, காக்பிட்ல இருந்து நமக்கு ரெக்கார்டட் ஆடியோ அப்படிங்கிறது வந்திருக்குது. ஒரு பைலட் வந்து அந்த ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி பக்கத்துல இருக்கிற பைலட்டை கேட்கிறாரு, ஏன்பா நீ இதை ஆஃப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி. பக்கத்துல இருக்கிற பைலட் இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அவருமே வந்து பதட்டமா சொல்றாரு. உயிர் போகக்கூடிய நேரத்துல வந்து யாரும் இப்படி வந்து பொய் சொல்ல போறது கிடையாது. இந்த 2 பைலட்ஸ்மே அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணல. சரி, ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அந்த வைப்ரேஷனால ஏதாச்சும் அந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுவிட்ச்ல லாக் மெக்கானிசம் உண்டு, அப்படியெல்லாம் வந்து அது ஆஃப் ஆக கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் வரும். ஸோ லாக் மெக்கானிசம் இருக்கு, பைலட்ஸும் நாங்க வந்து அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் எப்படிதான்ப்பா அது ஆஃப் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தாங்க கடந்த 2018ஆம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கத்துக்கு போயிங் நிறுவனமே ஒரு அட்வைசரி ஒன்ன கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ அதாவது அமெரிக்க அரசாங்கத்தின் வழியா இந்த மாதிரி நாங்க தயாரிக்கக்கூடிய ஃபிளைட்ஸ்ல ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூவை ஒருக்கா எல்லா ஃபிளைட்டும், அதாவது எங்க ஃபிளைட்டை யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அட்வைசரியில போயிங் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபியூயல் ஸ்விட்சஸ்ல லாக் மெக்கானிசம் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஸோ ஃபிளைட் வைப்ரேட் ஆனாலுமே கூட ஏதாவது ஒரு கை பட்டு கூட வந்து தெரியாம அது ஆஃப் ஆயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக லாக் மெக்கானிசம் எல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா திரும்ப திரும்ப அந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா வார்ன் அவுட் ஆயிருது, அதாவது வந்து வேலை செய்யாம போயிடுது, அந்த லாக் மெக்கானிசம் ஒழுங்கா ஒர்க் ஆகிறது இல்லை. இப்படி ஒர்க் ஆகாம போறதுனால சில சமயங்கள்ல பைலட்டுக்கே தெரியாம அந்த ஃபியூயல் சுவிட்ச் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகிறதுக்கோ ஆன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லா ஃபிளைட்ஸும் ஒழுங்கா வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைசரியை கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த சுவிட்ச் வந்து ஒழுங்கா வேலை செய்யலை அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவிட்சை வந்து மாற்றணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2018 கொடுத்த அட்வைசரியை யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கலங்க. ஸோ அதுதான் இப்போ மிக முக்கியமான காரணமாக மாறி இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. ஸோ ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்ச பைலட்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு வந்துட்டா அந்த ஜெட்ல இருக்கக்கூடிய எஜெக்ஷன் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, சீட்டோட எஜெக்ட் ஆகுறது, அந்த விஷயத்திலையும் என்ஜின் விஷயத்திலையும் இந்த ஃபியூயல் சுவிட்ச் விஷயத்திலையும் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம், கிளீனா செக் பண்ணுவோம். அதுல ஒரு சின்ன இஷ்யூ இருந்தா கூட நாங்க மாத்திடுவோம். ஆனா இவ்வளவு பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போகக்கூடிய விமானத்துல 2018 இப்படி ஒரு அட்வைசரியை கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விமான நிறுவனங்களையும் எல்லா பைலட்ஸையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி போயிங் நிறுவனத்துல இந்த மாதிரி ஒரு அட்வைசரி கொடுத்திருக்காங்கப்பா, ஃபியூயல் சுவிட்ச்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதாமா, கொஞ்சம் இதை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். முடிஞ்சா இந்திய அரசாங்கம் என்னதான் போயிங் வந்து இதை ஒரு அட்வைசரியா கொடுத்திருந்தாலும் ஃபியூயல் சுவிட்சை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கம்பல்சரி மாத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்கணும்ல. அப்படி கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது இல்லையா அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஷியூரா இந்த மாதிரி இந்த ஃபியூயல் சுவிட்சில் ஏற்பட்ட கோளாறு தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல தெளிவாக எதுவும் மென்ஷன் பண்ணலங்க. ஜஸ்ட் ஃபியூயல் சுவிட்ச் இந்த மாதிரி ஆஃப் ஆயிருச்சு, அதனால தான் இந்த ஒரு கிராஷ் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே தவிர அது இந்த மாதிரி கோளாறுகள் இருக்குது 2018 அந்த மாதிரி அட்வைசரி வந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எதுவும் சொல்லப்படலை. ஸோ சிம்பிளா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்பிட்ல இருக்கக்கூடிய 2 பைலட்ஸுமே நான் ஆஃப் பண்ணல நீ ஆஃப் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 2 பேருமே ஆஃப் பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. அதுவும் சாக போகிற அந்த ஒரு தருவாயில. அது மட்டும் இல்லாம அந்த ஃபியூயல் சுவிட்ச்ல லாக் மெக்கானிசமும் இருக்குது. ஸோ தெரியாம கைப்பட்டு ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பில்லை. அப்படிங்கும் பொழுது இந்த அடுத்த இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த லாக் மெக்கானிசம் ஒழுங்கா வேலை செய்யாம போறதாங்க. ஏன்னா அந்த நிறுவனமே அட்வைசரி கொடுத்துருக்குது இல்லையா, ஸோ அதான் காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எடுத்ததையுமே யாரும் போயிட்டு பைலட்ஸ் மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி பைலட்ஸ்க்கான அசோசியேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபிளைட்டை ஓட்டுன 2 பைலட்ஸுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ் தான்.
ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்திருந்தாலும் இதுதான்ப்பா எக்ஸாக்டா பிரச்சனை அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. ஸோ ஃப்ளைட்டு கிராஷ் ஆனப்போ நம்ம மனசுல பல கேள்விகள் இருந்திருக்கும். ஏன் கிராஷ் ஆச்சு, எப்படி கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ அதுல சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைச்சிருக்கலாம். ஆனா இப்போ பல புதிய கேள்விகள் அப்படிங்கிறது மீண்டும் எழுந்திருக்குதுங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டா முடியும் பொழுது ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய ஃபியூயல் ஸ்விட்ச் டேமேஜ் ஆயிருக்குமா, அல்லது அந்த லாக் மெக்கானிசம் ஒர்க் ஆகாம போனதுனால இந்த ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்குமா, இல்ல அந்த பைலட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் தெரியாம இந்த ஃபியூயல் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.